குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8ஆம் வகுப்பு நியூ புக் அலகு 13ல் நீரின் பண்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீரின் பண்புகளில் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம போன வீடியோஸில் பார்த்தோம். டென்சிட்டி இதெல்லாம் பார்த்தோம். கொதிநிலைனா என்ன, உறைநிலைனா என்ன, கொதிநிலை உயரும் பொழுது அதோட தண்ணியோட அழுத்தம் எப்படி இருக்கும், உறைநிலை உயரும் பொழுது அதோட அழுத்தம் எப்படி இருக்கும், தண்ணியோட அழுத்தம் எப்படி இருக்கும், அடர்த்தினா எப்படி இருக்கும், அடர்த்தினா என்ன, பனிக்கட்டி ஏன் நீர்ல மிதக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம் போன வீடியோஸ்ல. இந்த மாதிரி பனிக்கட்டி மேல மிதக்கும் போது கீழே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள்லாம் எப்படி உயிர் வாழுது, ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் நீரோட அடர்த்தி எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர், நீரோட அசாதாரண விரிவடைவு, அதை பண்புகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னா, நீரோட அடுத்த முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னா உருகுதலின் உள்ளுறை வெப்பம். உருகுதலின் உள்ளுறை வெப்பம், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். இந்த பண்பை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன உள்ளுறை, உருகுதல். உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்ன? வெப்பம்னா நமக்கு தெரியும், உருகுதல்லாம் தெரியும். உருகுதல்லாம் என்னது? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில திரவமானது உருகி திடப்பொருளா மாறுறதுக்கு பேர் தான் என்னது? உருகுதல் அப்படின்னு பேர். உருகுதல்னா அதை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப அந்த உருகுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உருகுதல்னா நமக்கு தெரியும், ஒரு திடப்பொருள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில கொடுக்கும் பொழுது அது உருகி திரவமா மாறும். திடப்பொருள் திரவமா மாறுத உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சோதனையை சொல்லி நம்ம போகும்போது நல்லா இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சோதனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கோலை எடுத்துக்கிறோம், ஒரு கண்ணாடி கோலை எடுத்துக்கிறோம், அதுல சில பனிக்கட்டி துண்டுகளை எடுத்துக்கிறோம். பனிக்கட்டி துண்டுகளை எடுத்துக்கிட்டு அந்த பனிக்கட்டி துண்டுகளுக்கு இடையில ஒரு வெப்பநிலை மானியை சொருகிறோம். ஒரு சும்மா இல்ல, ஒரு முகவை, அதுல நிறைய பனிக்கட்டி எடுத்துக்கிறோம். அந்த பனிக்கட்டிகளை வெப்பநிலை மானியை சொருகிறோம். வெப்பநிலை மானிங்கிறது என்னது? வெப்பநிலையை அளக்கக்கூடிய ஒரு கருவி. இப்ப நம்ம என்ன பண்றோம்? கீழே ஹீட் பண்றோம். அந்த முகவை என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது ஆக்சுவலா என்ன நடக்கணும்? வெப்பநிலை மானியில் இருக்கக்கூடிய வெப்பம் உயரணும். அதான உண்மை. வெப்பநிலை மானிங்கிறது என்னது? வெப்பத்தை அளக்கக்கூடியது. நம்ம இங்க கீழே அடுப்புல ஹீட் பண்ணும்போது ஆக்சுவலா வெப்பநிலை மானில என்ன ஆகணும்? அந்த பாதரசத்தோட மட்டம் கூடணும், நம்ம வெப்பநிலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெப்பநிலைமானது அதாவது வெப்பநிலை மானில பாதரச மட்டம் உயரவே உயராது. அதாவது வெப்பம் காட்டவே காட்டாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கொடுக்கக்கூடிய வெப்பம் பூரா என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, அந்த பனிக்கட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பனிக்கட்டி உருகி நீரா மாறிக்கிட்டு இருக்கும். சோ நம்ம கொடுக்கக்கூடிய வெப்பம் உயராம அந்த பனிக்கட்டியை வந்து அந்த திடப்பொருள் இருக்கக்கூடிய பனிக்கட்டிய திரவமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? மாத்திக்கிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி மாற்றக்கூடிய வெப்பம் அந்த பனிக்கட்டியை வந்து தண்ணீராக மாற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய வெப்பத்துக்கு பேர் தான் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றது. இது உருகுதல் அப்படிங்கறதுல நடக்கிறதுனால உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. பனிக்கட்டியோட உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எப்போதுமே என்ன ஆகும்? கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கலோரிகள்ல சொல்லும்போது 80 கலோரிகள் பெர் கிராம் அதோட உள்ளுறை வெப்பம். ஜூல்ல சொன்னோம்னா 336 ஜூல் பை கிராம். இது நீங்க உண்மையில படிச்சுக்கலாம். பனிக்கட்டி அந்த உருகுதலோட உள்ள பனிக்கட்டியோட வந்து கலோரியில சொன்னோம்னா 80 கலோரிகள் பை கிராம், ஜூல்ல 336 ஜூல் பை கிராம். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா அப்படின்னா உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது. சரி, இந்த உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எதற்கு சார் பயன்படுது அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, மீன் ஐஸ் கட்டியில மீன் இருக்குது. நம்ம சந்தைக்கெல்லாம் போகும்போது மீன் வாங்க போகும்போது மீன்லாம் எதுல இருந்து எடுத்து கொட்டுவாங்க? ஐஸ் கட்டிக்குள்ள இருந்து தான் எடுத்து கொட்டுவாங்க. ஏன் ஐஸ் கட்டிகளை வச்சு கொண்டாடுறாங்க? மீன் அப்பதான் கெட்டு போகாம இருக்கும். ஏன் பனிக்கட்டில வைக்கிறதுனால மீன் கெட்டு போகாம இருக்கு? பனிக்கட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஐஸ் பாக்ஸுக்குள்ள என்ன பண்ணும்? ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலையை தான் என்ன பண்ணும்? மெயின்டைன் பண்ணும். அதாவது அந்த மீன் வந்து கெட்டு போகாம அழகா பதப்படுத்தக்கூடியது தன்மை அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையை அந்த பனிக்கட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பனிக்கட்டிக்கு அதிக உள்ளுறை வெப்பம் இருக்கிறதுனால குறைந்த வெப்பநிலையை அந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ மீன் என்ன பண்ணாது? கெடாது. அதனால அந்த ஐஸ் மீன்லாம் ஐஸ்ல வச்சு நம்மளுக்கு சந்தையிலாம் கொண்டாடுறாங்க, நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். சரி, பனிக்கட்டி அந்த உருகுதல் உள்ளுறைவம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு நீரோட பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அது இதே மாதிரிதான், கொஞ்சம் வித்தியாசம். என்ன அப்படின்னா, நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். அது உருகுதலின் உள்ளுறை வெப்பம், இது ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். இங்கிலீஷ்ல சொன்ன போன என்னது? இதுக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன அப்படின்னா, அதே சோதனை தான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவியாகிறதுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில திரவமானது ஆவியா மாறுறது. திரவம் வந்து எப்ப ஆவியா மாறும் அப்படின்னு நமக்கு தெரியும்.
எப்போ கொதிநிலை எப்போ இருக்கும் 100 டிகிரி செல்சியஸ்ல தான் என்ன ஆகும் ஒரு திரவமானது ஆவியா மாறும். இதை ஒரு சோதனை மூலமா அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. என்ன இதேக்கும் அந்த நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம்னா என்ன அப்படிங்கறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரிதான் ஒரு முகவையில என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி மேல வெப்பநிலை மானியை வைக்கிறோம். இப்ப ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஹீட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா முதல்ல ஒரு 15 டிகிரி செல்சியஸ் காட்டும், அப்புறம் 30 டிகிரி செல்சியஸ் காட்டும், அப்புறம் 40, 50, 60, 70 ஹீட் பண்ண கூடிக்கிட்டே போகும் வெப்பநிலை மானி தண்ணியில. எங்க போய் நிக்க அப்படின்னா தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சு ஆவியாக மாறும். தண்ணீர் கொதிச்சு ஆவியா மாறும், ஆவியாதல் நடைபெறும். அப்ப பாத்தீங்கன்னா வெப்பநிலை மானி என்ன ஆகும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 100ல நிக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவேன். நம்ம மறுபடியும் ஹீட் பண்ண என்ன நடக்கணும், 100க்கு மேல போகணும்ல. ஆனால் வெப்பநிலை மானில 100க்கு மேல போகவே போகாது. என்னடா ஆகுதுன்னு பார்த்தா, நாம கொடுக்கக்கூடிய வெப்பம் அப்ப எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் ஆவியாக மாறுது. நாம கொடுக்கக்கூடிய அந்த வெப்பம் நீராவியில போய் ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. அதாவது நாம கொடுக்கக்கூடிய வெப்பநிலையை உயர்த்தாம அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த நீரை வாயு நிலைக்கு மாத்துது, நீராவியா மாத்துறதுக்காக வெப்பம் செலவிடப்படுகிறது. அதுக்குதான் இங்க சொல்லியிருக்காங்க. எனவே இந்த வெப்ப ஆற்றல் நீராவியினுள் சேமிக்கப்படுகிறது. அந்த 100 டிகிரிக்கு மேல போகாம நம்ம கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் நீராவிக்கு சேமிக்கப்படுகிறது. சோ இதுக்கு பேர் தான் என்னது, ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். அதே மாதிரி ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்துக்கு 540 கலோரி பெர் கிராம், ஜூல்ல சொல்லணும்னா 2268 ஜூல் பெர் கிராம். சோ இப்போ உங்களுக்கு உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னா என்ன, ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். புக்கை எடுத்து வாட்சி பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து நீரோட மிக மிக முக்கியமான பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் வெப்ப ஏற்புத்திறன், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆங்கிலத்துல. இந்த தன் வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன, வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு சோதனை இருக்கு. வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கறது நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்க மைண்டுக்கு போறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 200 மில்லி தண்ணி எடுத்துக்கிறேன், இன்னொரு பாத்திரத்துல 200 மில்லி எண்ணெய் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் ஒரே மாதிரி வெப்பநிலையில கொடுத்து கொதிக்க வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எது கொதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் கொதிக்கக்கூடியது. நம்ம ஒரே வெப்பம் கொடுக்கிறோம், ஒரே அளவு எடுத்திருக்கோம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் அந்த கொதிக்க ஆரம்பிக்கிறது எது கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட ஆரம்பிக்கும். கொதிக்குங்கிறத விட சுட ஆரம்பிக்கும். எது சுட ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது கண்டிப்பானா எண்ணெய் தான் சுட ஆரம்பிக்கும். நீர் அது சூடாகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். ஆனால் எண்ணெய் உடனே என்ன ஆயிரும், சூட ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, நீர் அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்வது பத்தியா அந்த வெப்ப ஏற்புத்திறன் நீருக்கு எப்பொழுதுமே அதிகம். அதாவது அதுக்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வரையறை சொல்றாங்க. 1 கிராம் நீர் எடுத்துக்க வேண்டியது, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 கிராம் நீர் எடுத்துக்கிட்டோம்னா அதை 1 டிகிரி உயர்த்துவதற்கு 1 கிலோ கலோரி தேவைப்படுகிறது. இதுதான் என்னது, தன்வெப்ப ஏற்புத்திறன். இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு. புரியுதாப்ப? ஒரு வெப்பத்தை ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும் அந்த வெப்பத்தை. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தண்ணி எடுத்துக்கணும்னு வச்சுக்குவேன், அது 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு ஹீட். அதை 21 டிகிரி செல்சியஸ் ஆக்குறதுக்கு நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்பம் கொடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் அந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் தன்வெப்ப ஏற்புத்திறன். அதான் சொல்லியிருக்காங்க இதுல. இந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் பாத்தீங்கன்னா நீருக்கு மிக மிக அதிகம். ஏன்னு கேளுங்களேன், நீர் குளிர்ச்சி அடைந்தாலும் சரி வெப்பமானாலும் சரி உடனே அது நார்மல் நிலைக்கு வராது. ரொம்ப நேரம் அதை தக்க வச்சுக்கும், அந்த வெப்பத்தை இன்னொன்னைக்கும் தக்க வச்சுக்கும். இப்ப இந்த தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு சின்ன கிளாஸ்ல ஒரு சோதனை எல்லாம் படிச்சிருப்போம். இப்ப சாதாரணமா ஒரு பலூன்ல காத்த ஊதி நெருப்புல வச்சா என்ன ஆயிரும், டப்புன்னு வெடிச்சிடும். அதே பலூனை நீங்க உள்ளுக்குள்ள தண்ணியை நிறைய தண்ணியை ஊத்தி நீங்க ஒரு இடத்துல போய் அந்த அடுப்புல வைங்க, ரொம்ப நேரம் ஆனாலும் அது என்ன ஆகாது, அந்த பலூன் வெடிக்கவே வெடிக்காது. காரணம் என்னன்னா, அதோட வெப்பத்தை பலூன் வெடிக்கிறதுக்கு தேவையான வெப்பம் வேணும். அந்த வெப்பத்தை பூராத்தையும் எது எடுத்துக்கும், அந்த தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த பலூன் வெடிக்காது. சோ இதுவும் தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இது தன்வெப்ப ஏற்புத்திறன் நீருக்கு எப்பொழுதுமே அதிகம். அதாவது வெப்பத்தை தக்க வச்சுக்கிறது, வாங்கிக்கிறது அது அதிகம். இந்த பண்பு எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, ஒரு படம் கொடுத்திருக்காங்க பத்தியா, இந்த படம் என்னது, கார் எந்திரங்கள் குளிர்விப்பானாக பயன்படுகிறது. இப்ப இன்ஜின்லாம் ரொம்ப கார் ஓட்டுறோம், இன்ஜின்லாம் பயங்கரமா ஹீட் ஆயிருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கூட இந்த ரேடியேட்டர் பம்புல என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஊத்துவாங்க. தண்ணி ஊத்துனா என்ன ஆயிரும், அந்த இன்ஜின்ல இருக்க ஹீட்டை பூரா இது என்ன பண்ணுங்க, தண்ணி வாங்கிக்கும். அப்ப அந்த இன்ஜின் என்ன ஆயிரும், கூல் ஆயிரும். சோ இதை ரேடியேட்டர்ல அந்த தண்ணி ஊத்துவாங்க.
சரிங்களா. இப்ப எல்லாம் நிறைய வந்துருச்சு, மாடர்ன் டெக்னாலஜில வந்து கூலண்ட் ஆயில் அது இதுன்னு வந்துருச்சு. இருந்தாலும் அந்த காலத்து இந்த மாதிரி கார் எந்திரங்கள்ல குளிர்விப்பானாக நீர் பயன்படுது அப்படிங்கறத நம்ம என்ன நினைக்கிறோம், இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீரோட தன் வெப்ப ஏற்பு திறன். சரிங்களா. சோ இப்ப நீரோட முக்கியமான பண்புகள் எல்லாம் பார்த்தாச்சு. அதாவது இயற்பியல் பண்புகள் பார்த்திருக்கோம். இயற்பியல் பண்புகள், நீரோட இயற்பியல் பண்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். சோ நம்ம அடுத்த வீடியோவில் நீரோட வேதியியல் பண்புகள் பார்ப்போம். அடுத்த வீடியோஸ்ல இதுதான் பார்க்க போறோம், நீரோட வேதியியல் பண்புகள்.